ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீகாக் சேனல். என்ன டின்னர் பார்த்தீங்கன்னா, கோதுமை சப்பாத்தி பண்ணிடலாம். சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். நீங்கள் வேறு தயிரோ பாலோ வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த 2 பொருளும் போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட்டு டோவாக பிசைஞ்சிக்கணும். நம்ம கை பொறுக்கிற அளவு சூட்டுக்கு நம்ம சுடு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சப்பாத்தி நல்லா ரெடி பண்ணிவிட்டு மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சப்பாத்தி வந்து நான் போட்டுட்டேன். வீடியோ எடுக்கலை நான், ஏன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே சப்பாத்தி நம்ம போடுறது தெரியும். சாஃப்டாக வர்றதுக்காக தான் நான் உங்களுக்கு மாவு பிசைறது கற்றுக் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்தளவு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான சப்பாத்தி காலிஃப்ளவர் குருமா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹார்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி. எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வந்து என்னோடய சப்பாத்தியை என்ஜாய் பண்ணிட்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.